Simon Peter answered him, Lord, to whom shall we go? You have the words of eternal life. We have come to believe and to know that you are the Holy One of God. இன்று தெளிவான சிந்தனைகள், தெளிவான இலக்குகள், தெளிவான புரிதல்கள் நாம் பார்க்கின்ற சமுதாயத்திலும் குடும்பங்களிலும், ஏன் நம் ஒவ்வொருவரிலும் இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது. இன்று எத்தனை பேர் தெளிவான இலக்குடன் தங்கள் வாழ்வை வாழ்கின்றனர் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 60% மக்கள்தான் தங்கள் இலக்கில் உறுதியாக இருந்து வெற்றி கொள்கின்றனர். சிலர் தங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தும் சுயநலத்தாலும் பேராசையாலும் அதை நழுவ விடுகின்றனர். சிலர் பாதியில் புரிந்து கொண்டு விடாமுயற்சி எடுத்தாலும் அவர்களால் இலக்கை அடைய முடியவில்லை. தெளிவான வாழ்வுதான் ஒருவரை உயர்த்தும். தெளிவான வார்த்தை ஒருவருக்கு மதிப்பு கொடுக்கும். தெளிவான புரிதல் தான் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய உலகில் தெளிவான சிந்தனைகள் இல்லாமையால் மனிதன் அடுத்தவரின் உணர்வுகளை மதிக்காத நிலையை நாம் பார்க்கின்றோம். தெளிவான இலக்குகள் இல்லாததால் தன்னுடைய பாதை என்னவென்று தெரியவில்லை, தான் செய்கின்ற செயல்கள் என்னவென்று தெரியவில்லை, தன் நோக்கம் என்னவென்று தெரியாத நிலைமையை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி தங்கள் வாழ்வை வாழ்ந்தால் அடுத்தவர் சொல்கின்ற வார்த்தையை கேட்டாலும் அதை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள். வாழ்வின் தெளிவை கண்டுகொள்ள, இந்த உலகில் நாம் வந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள, இறைவன் செய்கின்ற மகத்தான செயல்களை அனுபவமாக அறிந்து கொள்ள நமக்கு வேண்டியது தெளிவு. இந்த தெளிவுதான் நம் வாழ்வில் உயர ஏணிப்படி என்ற சிந்தனையை இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு சொல்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயேல் மக்கள் தெளிவு இல்லாமல் இருக்கின்றனர். இன்றைய நற்செய்தியில் சீடர்கள் தெளிவு இல்லாத நிலையில் காணப்படுகின்றனர் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இவ்வாறு தெளிவற்று இருக்கின்ற நிலையில் இறைவாக்கினர் யோசுவாவும் பேதுருவும் தங்களுடைய வார்த்தையால் அவர்களை தெளிவாக்குகின்றனர். இஸ்ராயேல் உண்மையான கடவுளுக்கு பணி செய்தாலும் வேற்று தெய்வங்களையும் வழிபட்டு இரு மனத்தோராயிருந்தனர். சரியான தெளிதல் இல்லாததை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் கடவுள் இஸ்ராயேல் மக்களை சரியான தெளிதலோடு அனைத்தையும் செய்தார். இஸ்ராயேல் மக்கள் மட்டிலான இறைவனின் பிரமாணிக்கமும் அன்பும் பல்வேறு வடிவங்கள் எடுத்தன. அவர்கள் மீது கொண்ட சரியான தெளிதல் பேரன்பின் காரணமாக இறைவன் இஸ்ராயேல் மக்களை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கின்றார். செங்கடலை பிரிக்கின்றார். பாலைவனத்தில் மன்னா பொழிகின்றார். பாறையிலிருந்து தண்ணீர் வர செய்கின்றார். கானானில் அவர்கள் குடியேறுவதற்கு எதிரிகளை அழிக்கின்றார். இத்தகைய தன் தெளிதலை பராமரிப்பதன் மூலமாகவும் வெளிப்படுத்தினாலும் இஸ்ராயேல் மக்கள் தெளிதல் வியக்கத்தக்கதாக இருந்தது. இந்த செயல் விபச்சாரத்திற்கு ஒத்த பாவமாக கருதப்பட்டது. இஸ்ராயேல் மக்கள் தெளிவற்ற நிலையில் இருந்தபோது யோசுவா அவர்களை செக்கேம் என்ற இடத்தில் கூட்டி சேர்த்து தெளிதலை புரிய வைக்கின்றார். என்ன தெளிவு என்றால், யாவே இறைவனுக்கு பணிபுரிய போகின்றீர்களா அல்லது வேற்று தெய்வங்களுக்கு பணிபுரிய போகின்றீர்களா என்ற தெளிவான பார்வையை முன்வைக்கின்றார். இறுதியில் இஸ்ராயேல் மக்கள் தெளிந்த உள்ளத்தோடு யாவே இறைவனுக்கு மட்டும் பிரமாணிக்கமாக இருக்கப் போவதாக வாக்கு கிடைக்கின்றனர். அந்த வாக்கில் இருந்தார்களா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். இன்று நாம் நம்மை படைத்த இறைவனுக்கு பல வாக்குறுதிகளை தெளிந்த உள்ளத்தோடு கொடுக்கின்றோம். ஆனால் உலக நாட்டங்களில் ஈடுபட்டு தெளிவு இல்லாமல் வாழ்ந்து இறைவனை விட்டு போகின்றோம். உலக நாட்டங்களில் ஈடுபடும் போது நாம் கடின உள்ளத்தோடு வாழ்கின்றோம். பிறரை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை நம்மிடம் வருகின்றது. அதையே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம்.
இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்க மறுக்கின்றனர். இதற்கு காரணம் கடின உள்ளம். இந்த கடின உள்ளம் இஸ்ரேல் மக்களை வேற்று தெய்வங்களை வழிபட வைத்தது. இந்த கடின உள்ளம் இயேசுவை விட்டு பிரிய வைக்கின்றது. இன்று பல பிரிவினை சபைகள் பிரிந்து பல்வேறு வழிபாடுகளை நடத்தி இயேசுவின் உறவை வளர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றது. ஆனால் நற்கருணையை பற்றி ஆழமான தெளிதல் இல்லை என்றால் நாம் கொண்டாடும் வழிபாடுகள் ஜெபங்கள் அனைத்தும் வீண். நற்கருணை நம் வாழ்வின் அடிப்படை. இந்த அடிப்படையை புரிந்தால்தான் நம் வாழ்க்கை அன்பின் இலக்கணமாகும். இல்லையேல் நம் ஒவ்வொருவரும் வாழ்வின் புரிதல் இல்லாமல் வாழ்வோம். நற்கருணை ஓர் அன்பு. தன் அன்பை கொடையாக தந்திருக்கின்றார் நற்கருணை வடிவிலே. அதை நம்பி ஏற்றுக்கொண்டு வாழும்போதுதான் நம் வாழ்வு பொதுப்படைப்பாகிறது. இன்று புனித அன்னை தெரசா என்று வாயார கோப்படுகின்றோம். அவர்கள் செய்த மகத்தான செயல்களை நாம் சொல்கின்றோம். இவை அனைத்துக்கும் மூல காரணமாக இருந்தது நற்கருணை. இந்த நற்கருணையிலிருந்து அவருக்கு ஆற்றல் வந்தது என்று சொல்கின்றார். நற்கருணையை விட்டு நாம் அகன்றால் நம் வாழ்வு திசை மாறி போகும். வாழ்வில் தெளிவு இல்லாமல் இருக்கும். இப்படி தெளிவில்லாமல் இருப்பவர்களுக்கு புனித பேதுரு அழகாக சொல்வார், நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன, நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்ற ஆழமான தெளிவு நம்மில் வர வேண்டும். இதையே இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் தெளிதலை பற்றி அழகாக சொல்வார். திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இந்த புரிதல் இருக்கும் போது குடும்பங்கள் அன்பில் மகிழும், மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்கும். அதே போல இந்த புரிதல் நற்கருணையை பற்றி இருந்தால் நம் உள்ளம் பொறைப்படையும், இறைவன் அகமகிழ்வார் என்பதே புனித பவுலின் ஆழமான சிந்தனை. கணவர் மனைவி அன்பு கொண்டிருப்பது போல நாமும் நற்கருணையின் மீது ஆழமான அன்பு கொண்டிருக்க வேண்டும். இஸ்ராயேல் மக்கள் மீது சரியான தெளிதலோடு இருக்கப் போகிற இறைவன் இன்று நம்மீதும் சரியான தெளிதலோடு நற்கருணையில் வெற்றிருக்கின்றார். அவரை நம்பி சரியான தெளிந்த மனநிலையோடு அவரை உற்று நோக்கும் போது அவருடைய அன்பு வெளிப்படும். அவருடைய பேரானந்தம் நம்மில் தெரியும். இன்றைய திருப்பாடலில் வாசிப்பது போல ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற பாடலின் அர்த்தத்தை நாம் உணர்வோம். ஆமன் பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட தெளிதல் நம் வாழ்வில் வரும்போது 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் இறைவனின் சன்னதியில் நாம் வளருவோம். அத்தகைய ஆற்றலை பெற்று வாழ்வில் பேரானந்தத்தை அனுபவிப்போம்.